வடகிழக்கு மாநிலங்களுடைய நுழைவு வாயிலாக கருதப்படக்கூடிய மாநிலம் தான் அசாம் மாநிலம். இன்னும் சில வாரங்கள்ல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள்ல அசாமும் ஒண்ணு. இந்த நிலையில சமீப காலமா அங்க அரங்கேறிட்டு வர அரசியல் நகர்வுகள் தேசிய அளவுல மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. அது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அசாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பூபன் போரா கடந்த 32 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியுடைய தூணாக விளங்கினவர். மார்ச் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு அசாம் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் பன்வர் ஜிதேந்திர சிங், கௌரவ் கோகோய் ஆகியோருட பூபன் போரா இரவு உணவு அருந்தினார். அதுக்கு அடுத்த நாள் காலை, அதாவது மார்ச் 17ஆம் தேதி, தன்னுடைய 32 ஆண்டுகால காங்கிரஸ் உறவை முறிச்சுக்கிட்டு அசாமுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா முன்னிலையில தன்னை பாஜகவில் இணைச்சுக்கிட்டார். இந்த சம்பவம் நடந்த அதே நாள்ல காங்கிரஸ் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் விலகிறதா மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் எழுதினாரு அசாமுடைய நாகோன் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் பிரத்யுத் போர்டோலாய். அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 18ஆம் தேதி காலையில பாராளுமன்றத்துடைய நடைபாதைகள்ல இணை அமைச்சர் ரவ்னீத் பிட்டுவை எதிர்பாராத விதமாக சந்திச்ச போது அவரை கட்டி பிடிச்சு, இனி நானும் துரோகி அப்படின்னு அழைக்கப்படுவேன் அப்படின்னு சொன்னார். பஞ்சாப் மாநிலத்துடைய காங்கிரஸ் தலைவர்கள்ல ஒருவரான ரவ்னீத் பிட்டு 2024ஆம் ஆண்டு காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவுல தன்னை இணைச்சுக்கிட்டார். அதுக்கு பரிசா ராஜஸ்தான் மாநிலத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, தற்போது இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவரு பாஜக எம்பியாக வலம் வந்தப்ப பாராளுமன்றத்துல ராகுல் காந்தியை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப ராகுல் காந்தி ரவ்னீத் பிட்டுவை துரோகி அப்படின்னு அழைச்சாரு. அதை நினைவு கூற வகையில தான் பிரத்யுத் போர்டோலாய் நானும் துரோகி அப்படின்னு அழைக்கப்படுவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இது ராகுல் காந்தியுடைய தலைமைத்துவத்தின் மீதான ஒரு மறைமுக குத்தலாவே பார்க்கப்படுது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் டெல்லியில நடந்த நிகழ்ச்சியில ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் மாநில பாஜக தலைவர் திலீப் சைக்கியா முன்னிலையில பாஜகவில் இணைஞ்சாரு பிரத்யுத் போர்டோலாய். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில காங்கிரஸ் கட்சியுடைய தூண்களாக கருதப்பட்ட தலைவர்கள் வரிசையா பாஜகவில் இணையிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பா மாறி இருக்கு. இந்த அரசியல் மாற்ற முடிவு ஒரே இரவுல நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் ஆர்வலர்கள். அசாமுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் தருண் கோகோயுடைய மகனான கௌரவ் கோகோய் அசாமுடைய காங்கிரஸ் தலைவராக முன்னிறுத்தப்பட்டார். இளம் மற்றும் நம்பிக்கைக்குரிய முகமாக கருதப்படும் அவரு அஹோம் சமூகத்துடைய வாக்குகளை பெற்று தருவார் அப்படின்னு நம்புது காங்கிரஸ். ஆனா கௌரவ் கோகோய் நியமனமும் அவருடைய ஆதிக்கமும் அசாமுடைய மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. கௌரவுடைய தந்தை காலத்துல அமைச்சர்களாக இருந்தவங்களே இப்ப அவருடைய மகனுக்கு கீழே பணிபுரிய விரும்பல. இத பாஜக குறிப்பா ஹிமந்தா பிஸ்வா சர்மா சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவர் அப்படிங்கறதால அந்த கட்சியில இருக்கக்கூடிய பலவீனங்கள் அவருக்கு அத்துபடியாக தெரியும். இதனால உட்கட்சி பூசலை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு பலவீனங்களையும் அதனால பாதிக்கப்பட்டவங்களையும் டிக் செஞ்சுட்டு வராரு. அவருடைய இந்த செயல்பாடுகள் மூலமா தன்னை ஒரு தலை சிறந்த வியூகவாதியாக முன்னிறுத்திட்டு வராரு. அசாம் காங்கிரசுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எனக்கு தெரியும், இந்த கட்சியுடைய பெரும் பகுதியான தொண்டர்கள் என்னால நியமிக்கப்பட்டவங்கள் அப்படின்னு சொல்றதும் அதை உறுதிப்படுத்தும்படியான அவருடைய செயல்பாடுகளும் எதிர்கட்சியின் மீதான அவருடைய பிடிய பலமாக்குது. பாஜகவுடைய இந்த ஆபரேஷன் தாமரை அசாம்ல ரொம்பவும் எளிதாக ரகசியமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுடைய அரசியல் பிம்பத்தை அசைக்க முடியாத தலைவராக உயர்த்தி பிரியங்கா காந்தி வத்ரா 2026 ஜனவரியில அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு பரிசீலனை குழுவுடைய தலைவராக அதிகாரப்பூர்வமா நியமிக்கப்பட்டார். பிரியங்கா காந்தியுடைய வருகையை ஒட்டி கட்சியுடைய உட்கட்சி பூசல் சரி செய்யப்படும், கட்சி வலுப்பெறும் அப்படின்னு நம்பிக்கை எழுந்துச்சு. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிறது காங்கிரஸ் தலைமை எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிரானது. மாநில காங்கிரஸ் தலைவர் பூபன் போராவுடைய திடீர் ராஜினாமாவால மாநிலத்துல ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை சமாளிக்க பிரியங்கா காந்தி நேரடியா களமிறக்கப்படுறாரு.
காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பூபன் போரா தொடர்ந்து சில குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிறார். அதுல 32 ஆண்டு காலமாக காங்கிரஸ்ல உழைச்ச போதிலும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகளுக்கு கூட கௌரவ் கோகோயை கேட்டு முடிவெடுக்கும்படியான சூழல் தான் நிலவுது. எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் குறித்து தலைமைக்கு 22 கடிதங்கள் எழுதியும் எந்த பலனுமே கிடையாது. கட்சியுடைய உட்கட்சி ஜனநாயகம் செவிடன் காதல ஊதின சங்கா பயனற்று இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்ப நடந்துட்டு வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்களை பல முறை நேர்ல சந்திச்சு உரையாடும் வாய்ப்பு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரத்யுத் போர்டோலாய் போன்ற ஒரு சிட்டிங் எம்பி தன்னுடைய 3.5 ஆண்டு பதவி காலத்தை கூட பொருட்படுத்தாம கட்சியிலிருந்து வெளியேறது காங்கிரசுடைய தேசிய தலைமைக்கு விடப்பட்ட சவாலாவே கருதப்படுது. போர்டோலாய் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ரொம்பவுமே தீவிரமானது. அவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலை சந்திக்க மாச கணக்குல காத்திருந்தும் அனுமதி கிடைக்கல. வாட்ஸ்அப் மெசேஜ்களுக்கும் பதில் கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமைனா சாதாரண தொண்டனுடைய நிலை என்ன? லஹரிகாட் தொகுதி வேட்பாளர் தேர்வுல இம்ரான் மசூத் போன்றவர்களுடைய தலையீடு மிக பெரும் சிக்கலா இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வெளியேற்றங்கள் அசாம் காங்கிரஸ ஒருதலை பட்சமான போட்டிக்கு தள்ளி இருக்கு. பாராளுமன்றத்துல காங்கிரசுடைய பலம் 100லிருந்து 99ஆக குறையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஹிமந்தா பிஸ்வா சர்மா வெற்றி களிப்புடன் காங்கிரஸ்ல இன்னும் சில இந்து தலைவர்களை எஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் கூடிய விரைவில் வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்திருக்கிறதையே நமக்கு உணர்த்துது. இப்போ அசாம் அரசியல் வட்டாரங்கள்ல எழக்கூடிய ஒரே கேள்வி, அடுத்தது யார்? ஆக அசாம் மாநிலத்துல பாஜகவுடைய தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பாக்குது. அது பிரியங்காவால தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.